ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் தீபாவளி சீரீஸில் அடுத்ததாக என்னது பார்க்க போகிறோன்னா ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டான முந்திரி கொத்து தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன். இதை வந்து நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல வாசனை வரும். வாசனை வந்து அந்த கலர் நல்ல சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆறட்டும். இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுத்தோம். அதே கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு அச்சு வெல்லம் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ வந்து நம்ம பாகு ரெடி ஆகிடுச்சு. பாகு பாதம் எப்படி இருக்கணும்னா, இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கணும். அவ்வளோதான், கம்பி பதம்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிறு வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கால் சைஸ் அளவுக்கு குருணா கிடக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பாகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். பாகு வந்து சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி கொலகொலப்பாக இருக்கிற அளவுக்கு பாகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட்டியாக இப்போமே சேர்த்துட்டிங்கன்னா அது ஆறி வரும்போது இனிப்பு பத்தாமல் போயிடும். அதனால் இந்த பக்குவத்துக்கு இப்படி விழுதில் இந்த பக்குவத்துக்கு வந்து பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது பாகு எல்லாம் சேர்த்தாச்சு. இது வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க. நம்ம நல்ல கொலகலன்னு செஞ்சுருந்தோம்ல, அது ஆற ஆற கொஞ்சம் கட்டியாகும். அதனால் 1 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ வந்து முந்திரி கொத்துக்கு வந்து மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கின அரிசி மாவு தான். 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு மைதா இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் ஏதாவது சேர்த்துக்கோங்க. இது வந்து பைண்டிங்காக சேர்க்குறது. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படி விரலை டிப் பண்ணி பார்த்தா விரலில் வந்து மாவு வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிக்கணும். அந்த அளவுக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. முந்திரி கொத்து வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இதை பழக்கம் இல்லாதவங்க பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு உருண்டை மட்டும் போட்டு பொரித்து எடுக்கலாம். ஆனால் முந்திரி கொத்துனாலே சேர்த்து போடுறதுனால தான் முந்திரி கொத்து. அதனால் இந்த 3 பால்ஸையும் நல்லா சேர்த்து பிடிச்சி மாவில் டிப் பண்ணிக்கோங்க. நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் போடும்போது கவனமாக போடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததும் எடுத்துடலாம். மெதுவாக இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முந்திரி கொத்து வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முந்திரி கொத்து வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.